எல்லாருக்கும் வணக்கம். இது உங்களுக்கு ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம வீடியோவில் பாலிட்டி பிவைக்யூ பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி பாலிட்டிலேருந்து பிவைக்யூ. ஸோ நம்ம ஏற்கனவே பிரியாம்பிள், அதாவது முகவுரையிலேருந்து பிவைக்யூ பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள்லேருந்தும் பிவைக்யூ வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். நம்ம சேனலில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரசிடென்ட், குடியரசுத் தலைவரை பற்றின இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். President topic. First question: which article empowers the President of India to promulgate ordinance during the recess of the Parliament? எந்த அரசியலமைப்பு விதி நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை இயற்ற வழிவகுக்கின்றது? ஸோ எந்த அரசியலமைப்பு அவசர சட்டங்களை இயற்றுவதற்கு குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கியிருக்கு, அதாவது நாடாளுமன்றம் அவையில் இல்லாத போது அப்படின்னு கேட்டா ஆன்சர் ஆர்டிகல் 123. ஸோ ஆர்டிகல் 123 படிதான் ஆர்டினன்ஸை அதாவது பிரசிடென்ட் ப்ரொமல்கேட் பண்றாங்க. ஸோ ஆர்டினன்ஸ்னா என்ன, அவசர சட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ லோக்சபா அப்புறம் ராஜ்யசபான்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு அவை இருக்கும். லோக்சபா, ராஜ்யசபா. இந்த பாராளுமன்றத்தில் ரெண்டு அவைகள் கொண்டது. இப்போ இந்த ரெண்டு அவையுமே கூட்டத்தொடர்ல இல்லை. 3 செஷன் அப்படிங்கிறது நடத்துறாங்களே, குளிர்கால கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர், அப்புறம் மழைக்கால கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல செஷன்ல இல்லாம இருக்கு. இந்த ரெண்டு அவையுமே கூட்டத்தொடர் நடக்காத டைம்ல இருக்காங்க. அந்த டைம்ல கூட்டத்தொடர் நடக்காத அந்த நேரத்துல ஒரு அவசர சட்டம் இயற்ற வேண்டிய சூழல் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல பிரசிடென்ட் ஆர்டிகல் 123 பயன்படுத்தி அவசர சட்டத்தை இயற்றுவாங்க. ஸோ அவசர சட்டம்னா அந்த நேம்ல இருக்கு, அவசரமான விஷயத்துக்காக தான் அதை இயற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ரெண்டு அவையுமே கூட்டத்தொடர்ல இல்லாத போது, செஷன்ல இல்லாத போது இந்த அவசர சட்டத்தை கொண்டு வரலாம். அல்லது ஒரே ஒரு சபை மட்டும் கூட்டத்தொடர்ல இருக்கு, இன்னொரு சபை கூட்டத்தொடர்ல இல்லை. அப்படிங்கிற பட்சத்திலையும் பிரசிடென்ட் அவர்கள் இந்த ஆர்டினன்ஸை பிறப்பிக்கலாம். ஸோ இதுதான் இதுக்கான கண்டிஷன், ஆர்டினன்ஸ் பிறப்பிக்கிறதுக்கான கண்டிஷன். இப்போ ஆர்டினன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜஸோட எண்ணிக்கையை 34லேருந்து இப்போ 38 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம். இதுவே ஒரு ஆர்டினன்ஸ் தான். இது லோக்சபால கொண்டு வந்து அங்கே நிறைவேற்றி, ராஜ்யசபால கொண்டு வந்து அங்கே பாஸ் பண்ணி அப்புறமா குடியரசுத் தலைவர் இதுக்கு அசன்ட் கொடுக்கல. ஸோ இது குடியரசுத் தலைவர் ஒரு ஆர்டினன்ஸா தான், அவசர சட்டமாக தான் இந்த நீதிபதிகளுடைய எண்ணிக்கையை உயர்த்திருக்காங்க 38. ஸோ இப்படி கொண்டு வந்திருக்காங்களே இந்த ஆர்டினன்ஸ், இது எத்தனை மாசத்துக்கு இந்த மாதிரி செல்லுபடி ஆகும்? அதிகபட்சமா எத்தனை மாசம் வரைக்கும் ஒரு ஆர்டினன்ஸ் செல்லுபடி ஆகலாம்? அதுக்கான காலம் என்ன அப்படின்னா 6 months 6 weeks. ஏன் இந்த 6 months 6 weeks அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் அப்படின்னா, இப்போ லோக்சபா ராஜ்யசபான்னு பாக்குறோம் இல்லையா, எப்படியும் ஒரு வருஷத்துல 2 கூட்டமாவது நடத்திடணும். அதாவது 6 மாசத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரி இந்த லோக்சபா ராஜ்யசபா அப்படிங்கிறது கூடி ஆகணும். அது கண்டிஷன் இருக்கு அந்த மாதிரி. ஸோ இப்போ ஒரு அதிகபட்சமா 6 மாசம் வரைக்கும் 2 செஷனுக்கு இடையில கேப் இருக்கலாம். ஸோ இப்போ 6 மாசம் கழிச்சு லோக்சபா ஸ்டார்ட் பண்றாங்க, ராஜ்யசபா ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, அது தொடங்கினதுக்கு அப்புறம் செஷன் தொடங்கி 6 வாரத்துக்குள்ள இந்த ஆர்டினன்ஸுக்கு லோக்சபால ஒப்புதல் வழங்கணும், ராஜ்யசபால ஒப்புதல் வழங்கணும். அப்படி வழங்கலாட்டி அப்படின்னா 6 months 6 weeks அதிகபட்சமா இந்த ஆர்டினன்ஸ் உடைய காலம் இருக்கும். அதுக்கப்புறமா இங்க ஒப்புதல் வழங்கலாட்டி அதோடைய காலம் நிறைவடைஞ்சிடும், ஆர்டினன்ஸ் முடிஞ்சிடும் அதோடைய காலம். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்து, who is the head of the state in India? அதாவது இந்தியாவில் அரசின் தலைவர் யார்? ஸோ அரசின் தலைவர் அப்படின்னா அது குடியரசுத் தலைவர். இதுவே அரசாங்கத்தின் தலைவர், ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டா அது பிரைம் மினிஸ்டர். ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் அப்படின்னு கேட்டா அது பிரசிடென்ட். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், அப்புறம் உள்துறை அமைச்சர் கொடுத்துருக்காங்க, ஹோம் மினிஸ்டர். ஸோ இப்போ எதுவுமே இங்க ஆன்சர் கிடையாது. பிரசிடென்ட் தானே ஹெட் ஆஃப் தி ஸ்டேட். ஸோ இங்க எதுவுமே ஆன்சர் கிடையாது. The president administers the union territories and he or she exercises their powers through which of the following ministry? யூனியன் பிரதேசங்களை குடியரசுத் தலைவர் கீழ்வரும் எந்த அமைச்சகத்தின் மூலம் நிர்வகிக்கிறார்? ஸோ யூனியன் டெரிட்டரி பார்க்குறோம் இல்லையா, டெல்லி, அப்புறம் லட்சத்தீவு, அந்தமான் நிக்கோபர், டையூ டாமன், நாகர் ஹவேலி, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, லடாக்கு, ஜம்மு காஷ்மீர், இந்த மாதிரி யூனியன் டெரிட்டரி இருக்கு இல்லையா. யூனியன் டெரிட்டரியை யாரு நிர்வகிக்கிறா அப்படின்னா பிரசிடென்ட். அதை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்னன்னா 239. இந்த ஆர்டிகல் 239 படி யூனியன் டெரிட்டரிஸை நிர்வகிக்கிறது பிரசிடென்ட்.
ஸோ அதை எந்த மினிஸ்ட்ரி மூலமா நிர்வகிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஹோம் மினிஸ்ட்ரி, அதாவது உள்துறை அமைச்சகத்தின் மூலமா தான் இதை வந்து நிர்வகிக்கிறாங்க. மற்ற எதுவுமே நீங்க காமனா ஐடியா யூஸ் பண்ணாலே பாருங்க, வெளிவிவகார அமைச்சகம்னா வெளிநாடுகளோட உறவுகளை பேணி காக்குறது தான் இந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி அப்படிங்கிறது. டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, பாதுகாப்பு அமைச்சகம் அப்படிங்கிறது பாதுகாப்பு தளவாடங்கள் பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு மினிஸ்ட்ரி. நிதி அமைச்சகம்னா பினான்சியல் சம்பந்தமான விஷயங்களை கையாளக்கூடியதான் நிதி அமைச்சகம். நம்ம பார்ப்போம் பட்ஜெட் அந்த மாதிரியான விஷயத்துல நிதி அமைச்சகம் போயிடும். ஸோ காமனா யோசிச்சாலே உள்துறை அமைச்சகம் தான் ஆன்சர். ஸோ அப்படியே நீங்க யோசிச்சு போடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தி இந்தியன் பிரசிடென்ட் ஹேஸ் அ வீட்டோ பவர் ஓவர், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆர்டினரி பில், அடுத்து மணி பில், அடுத்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில், அடுத்து ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் பில். விச் ஸ்டேட்மெண்ட் கிவன் above ஆர் கரெக்ட்? ஸோ தமிழ்ல பாருங்க, இந்திய குடியரசுத் தலைவர் எதன் மீது ரத்து செய்கின்ற அதிகாரத்தை கொண்டிருக்கிறார், எதன் மீது இவருக்கு வீட்டோ பவர் இருக்கு? சாதாரண மசோதாக்கள் மீதா, அல்லது நிதி மசோதா மீதா, அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா மீதா, அல்லது மாநில சட்ட மசோதா மீதா அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு பில் வந்து ராஜ்யசபா அப்புறம் லோக்சபால நிறைவேற்றினதுக்கு அப்புறமா குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிச்சாதான் அது வந்து சட்டமா மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம காமனா படிச்சிருப்போம். ஸோ ஆர்டிகல் 1(1) படி குடியரசுத் தலைவர் வந்து ஒரு மசோதா கொண்டு வராங்க அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு வருதுன்னா அதுக்கு ஒப்புதல் அளிக்கலாம், அசன்ட் கொடுக்கலாம், அல்லது அதை வந்து ரீகன்சிடர் பண்ண சொல்லி மறுபடியும் சபைக்கே வந்து அனுப்பலாம், திருப்பி அனுப்பலாம், அல்லது அதை அப்படியே பெண்டிங்லேயே வச்சிடலாம், அப்படி வித்ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பவர்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி பிரசிடென்ட்டுக்கு இருக்கக்கூடிய வீட்டோ பவர் வந்து 3 வீட்டோ பவர் இருக்கு. ஒன்று வந்து அப்சல்யூட் வீட்டோ, அப்சல்யூட் வீட்டோனா அதுக்கு ஒப்புதல் அளிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அப்சல்யூட் வீட்டோ. அடுத்து சஸ்பென்சிவ் வீட்டோ, சஸ்பென்சிவ் வீட்டோனா அதை திருப்பி அனுப்பலாம். ஸோ பிரசிடென்ட் வந்து அதுக்கு ஒப்புதல் அளிக்காம திருப்பி அனுப்பிட முடியும். நெக்ஸ்ட் வந்து பாக்கெட் வீட்டோன்னு சொல்லிட்டு இருக்கும். பாக்கெட்னா பாக்கெட்ல போட்டு வச்ச மாதிரி அப்படியே எது அந்த மசோதா மீது எந்த ஒரு முடிவுமே எடுக்காம அப்படியே பெட்டிங்ல போட்டலாம். இந்த மாதிரி 3 வீட்டோ பவர் அப்படிங்கிறது பிரசிடென்ட்டுக்கு இருக்கு. இப்போ இது இதுல எக்ஸசைஸ் பண்ணலாம் பிரசிடென்ட் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் வந்து சாதாரண மசோதா ஆர்டினரி பில், இதுல வந்து குடியரசுத் தலைவருக்கு 3 அதிகாரமுமே இருக்கு. ஸோ ஒப்புதல் அளிக்கலாம், திருப்பி அனுப்பலாம், அல்லது அதை அப்படியே கிடப்புல போட்டு வச்சிடலாம், வித் ஹோல்ட் பண்ணலாம். சப்போ இதுக்கு 3மே வீட்டோ பவர் 3மே இதுக்கு கொண்டு இருக்காங்க பிரசிடென்ட். நிதி மசோதா மேல பார்த்தோம் அப்படின்னா, மணி பில் மேல பார்த்தோம்னா அதுக்கு ஒப்புதல் அளிக்கலாம் பிரசிடென்ட், அதுக்கப்புறம் அதை வந்து ரத்து பண்ணலாம். அதுக்கு நெக்ஸ்ட் வந்து ரீகன்சிடர் பண்ண சொல்லி திருப்பி அனுப்ப முடியாது. இதுல சஸ்பென்சிவ் வீட்டோ அப்படிங்கிறது பவர் வந்து என்ன கிடையாது, குடியரசுத் தலைவருக்கு இந்த மணி பில்ல கிடையாது. ஸோ அப்போ இதுல ஃபுல் வீட்டோ பவரை வந்து என்ஜாய் பண்ண முடியாது பிரசிடென்ட். அடுத்து அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா, இதை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் வந்து அதுக்கு கம்பல்சரி ஒப்புதல் தான் அளிக்க முடியும். ஸோ அப்சல்யூட் வீட்டோ மட்டும் தான் என்ஜாய் பண்ண முடியும். மற்றபடி சஸ்பென்சிவ் வீட்டோவோ பாக்கெட் வீட்டோவோ பிரசிடென்ட் வந்து இதில் என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ அப்போ தேர்ட் ஒன்னும் வீட்டோ ஃபுல் வீட்டோ பவர் வந்து என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ இதுவும் தப்பு, செகண்ட் ஒன்னும் தப்பு. ஸோ இது எப்படின்னா 24வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து 1971 மேற்கொள்ளப்பட்டது. ஸோ அதன்படி தான் இந்த மாதிரி ஒன்று வந்து ப்ரொவிஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து மாநில சட்ட மசோதா, ஸ்டேட்ல வந்து ஒரு மசோதா பில் கொண்டு வந்து அதை ஒப்புதல் அளிச்சதுக்கு அப்புறமா அது கவர்னருடைய ஒப்புதலுக்கு போகும். ஸ்டேட்ல வந்து இந்த மசோதா நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னா அது கவர்னருடைய ஒப்புதலுக்கு போகும். ஸோ ஆர்டிகல் 200 படி கவர்னர் வந்து அதுக்கு வந்து ஒப்புதல் அளிக்கலாம், அல்லது அதை கிடப்புல போடலாம், வித் ஹோல்ட் பண்ணலாம், அல்லது ரீகன்சிடர் பண்ண சொல்லி அந்த மாநில சட்டப்பேரவைக்கே திருப்பி அனுப்பலாம். இன்னொரு வாய்ப்பு இருக்கு, பிரசிடென்ட்டுடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கலாம். ஸோ அப்படி பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறாங்க இந்த மசோதாவை அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னா ஆர்டிகல் 201 படி இதே சான்சஸ் வந்து இருக்கு, அதுக்கு ஒப்புதல் அளிக்கலாம், அல்லது திருப்பி அனுப்பலாம், அல்லது அதை கிடப்புல போடலாம்னு சொல்லிட்டு இதே சான்சஸ் வந்து அதுக்கு இருக்கு. ஸோ இப்போ எல்லாமே என்ஜாய் பண்ண முடியும் மாநில சட்ட மசோதா மீது பிரசிடென்ட். ஸோ அப்போ எதில் என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்னா செகண்ட் ஒன்னு தேர்ட் ஒன்று தான். ஸோ ஆன்சர் வந்து 2 மற்றும் 3, ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி 2 மற்றும் 3 இதான் வந்து ஆன்சர் இதுக்கு. Consider the following statement. The Constitution of India establishes a parliamentary form of government. Prime Minister is the head of government. President is head of government. Real executive power rests with the President of India. So, இதுல கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும்.
ஸோ கீழ்கண்ட கூற்றை கருதவும். இந்திய அரசியலமைப்பு சட்ட பாராளுமன்ற அரசாங்க முறையை நிறுவியுள்ளது. பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை தான் வந்து நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது நிறுவி இருக்கு. ஸோ நம்ம பிரிட்டனை தான் ஃபாலோ பண்றோம் இந்த ஐடியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து பாராளுமன்ற முறையை தான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு நிறுவி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். பிரதமர் அரசாங்கத்தின் தலைவர். ஸோ பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் அரசாங்கத்துடைய தலைவர் வந்து பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ செகண்ட் ஒன்னும் கரெக்ட். அடுத்து குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் கொடுத்திருக்காங்க. ஸோ அரசின் தலைவர் ஹெட் ஆஃப் ஸ்டேட் தான் வந்து பிரசிடென்ட். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். குடியரசுத் தலைவர் உண்மையான செயலாட்சி அதிகாரம் கொண்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரியல் எக்ஸிக்யூட்டிவ் பவர் வந்து ரெஸ்ட் வித் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் பவர் பெயரளவிலான ஒரு அந்த செயலாட்சி அதிகாரம் தான் பிரசிடென்ட்டுக்கு இருக்கு. ஸோ பிரசிடென்ட்டுடைய பெயர்ல தான் எல்லா எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸும் வந்து நடக்கும். ஆனா அவருக்கு தான் உண்மையான எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ அப்போ இது ராங். ஸோ சரியான கூற்றை தானே கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு செகண்ட் ஒன்னு கரெக்ட். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 சரி. The following statements relate to the election of Indian president. Find out the wrong statement. அதாவது எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் பத்தி தேர்தலை பத்தி உள்ள தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. தமிழ்லையும் கொஸ்டின் பார்த்துருங்க. கீழ்கண்ட வாக்கியங்களில் குடியரசுத் தலைவரின் தேர்தல் குறித்து தவறானது எது அப்படின்னு சொல்லி கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அவர் ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும். ஸோ இவர் வந்து இந்தியன் சிட்டிசனா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து கரெக்ட். ஹீ ஷுட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட் வந்து இந்திய குடிமகனாக இருந்தால் தான் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிற்க முடியும். அடுத்து ஹீ இஸ் எலெக்டட் பை மெம்பர் ஆஃப் 2 ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அலோன். அதாவது பாராளுமன்றத்துடைய 2 அவைகள்ல உள்ள உறுப்பினர்கள் மூலமாக இவர் தேர்வு செய்யப்படுறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அவர் பாராளுமன்றத்துல 2 அவைகளுடைய உறுப்பினர்களாலையும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்களா தான். ஆனா அவரால் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்களா அப்படின்னா கிடையாது. பாராளுமன்ற ஈரவைகளின் உறுப்பினர்களால் மட்டும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படிங்கிற இந்த மட்டும்ங்கிறதா இந்த இடத்துல தப்பு. ஸோ இவர் வந்து பாராளுமன்றத்துல லோக்சபால எலெக்டட் மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதாவது தேர்தலில் வின் பண்ணி அங்கே மெம்பர் ஆயிருப்பாங்க இல்லையா, எம்பி ஆயிருப்பாங்க இல்லையா அவங்க. அப்புறம் ராஜ்யசபால உள்ள மெம்பர்ஸ் இதுல வந்து நாமினேட்டட் மெம்பர்ஸை எடுக்கக்கூடாது. ஸோ பிரசிடென்ட் வந்து ஒரு 12 பேரை ராஜ்யசபால நாமினேட் மெம்பரா வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ நியமன எம்பிக்களாக அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ அவங்க இதுல பங்கேற்க முடியாது. எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா, அப்புறம் ராஜ்யசபா, எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. நெக்ஸ்ட் இதோட சேர்த்து எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே வந்து எம்எல்ஏக்கள் வந்து தேர்தல் மூலமா தேர்வாயிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் இதுல யூனியன் டெரிட்டரி டெல்லி அப்புறம் புதுச்சேரி, இந்த யூனியன் டெரிட்டரியில எலெக்டட் மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். புதுச்சேரியில நாமினேட்டட் மெம்பர் இருப்பாங்க, அவங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ எலெக்டட் மெம்பர்ஸ் தான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் இதுல எது தவறானதான் கேட்டிருக்காங்க. நமக்கு ஆப்ஷன் பி தான் வந்து தவறானது. எவ்விதமான லாபகரமான தொழிலும் செய்யாம இருக்கணும் இவங்க, எந்த ஒரு லாபகரமான தொழில இவங்க ஈடுபட்டிருக்க கூடாது. அடுத்து அவரை தேர்தல் கல்லூரி தேர்வு செய்கிறது. எலக்ட்ரானல் காலேஜில் உள்ள நபர்கள் தான் தேர்வு செய்யப்படுறாங்க. அந்த எலக்ட்ரானல் காலேஜில் உள்ள பீப்புள்ஸ் தான் இந்த லோக்சபால எலெக்டட் மெம்பர்ஸ், ராஜ்யசபாவுடைய எலெக்டட் மெம்பர்ஸ், அப்புறம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்டைய எலெக்டட் மெம்பர்ஸ், அப்புறம் யூனியன் டெரிட்டரி டெல்லி புதுச்சேரியுடைய எலெக்டட் மெம்பர்ஸ் வந்து இதுல தேர்வாகிறாங்க, இந்த எலக்ட்ரானல் காலேஜுக்குள்ள வருவாங்க. மேட்ச் லிஸ்ட் 1 with list 2 and choose the correct answer using the options given below. ஸோ ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம மேட்ச் பண்ணணும். சரி கவனிங்க. ஆர்டிகல் 53 அப்படிங்கிறது எக்ஸிக்யூட்டிவ் பவர் அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்கு அப்படின்னா அது பிரசிடென்ட்ட இருக்கு. பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்றாங்க, பிரசிடென்ட்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருப்பாங்க அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 52. ஸோ பிரசிடென்ட் பத்தி நம்ம இந்திய அரசியல் அமைப்புல பார்ட் 5ல 52 to 78 இந்த ஆர்டிகல்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுல 53 அப்படிங்கிறது மத்திய அரசுடைய இந்தியாவுடைய நிர்வாக அதிகாரம் குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்கு. எக்ஸிக்யூட்டிவ் பவர் ரெஸ்ட் வித் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 53. அடுத்த ஆர்டிகல் 352 அப்படிங்கிறது நேஷனல் எமர்ஜென்சி பத்தி சொல்றது. ஸோ தேசிய அவசர நிலை வந்து
நேஷனல் எமர்ஜென்சி வந்து 352. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 3, செகண்ட் ஒன் வந்து 1, அடுத்து தேர்ட் ஒன் 76. ஆர்டிகல் 76 அப்படிங்கிறது அட்டார்னி ஜெனரல் இருக்காங்க இல்லையா, அவங்கள பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்றாங்க. தலைமை வழக்கறிஞரை வந்து அப்பாயிண்ட் பண்றது குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்றதுதான் 76. இந்திய தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்யறது பிரசிடென்ட் ஆர்டிகல் 76 படி. 75 படி பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்றாங்க, பிரதமரை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ தேர்ட் ஒன்னுக்கு 4th, அடுத்து 4th ஒன்னுக்கு 2nd. ஸோ 3142 தான் ஆன்சர். ஸோ இதில் இருக்கும் 3142, இங்கே 1 இருக்கு, 3142. ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். Who is or elected in India by single transferable vote system? ஸோ இப்போ யார் வந்து ஒற்றை மாற்று வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம நாட்டில் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், நெக்ஸ்ட் வந்து இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கும் இல்லையா, ஒரு சில மாநிலங்களில் மட்டும்தான் 2 அவை கொண்டிருக்கும். அதில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இந்த சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் மூலமாக தான் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய தேர்தல் முறை அப்படிங்கிறது மாநிலங்களவைனா ராஜ்யசபா, ராஜ்யசபால எம்எல்ஏக்கள் தான் தேர்வு செய்வாங்க மாநிலங்களவையில் உள்ள உறுப்பினர்களை. அவங்களும் இந்த எலெக்ஷன் முறைப்படி தான் தேர்வு செய்யப்படுறாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு ஆர்டிகல் 359 என்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்? சட்டப்பிரிவு 359 படி கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? அதான் வந்து இந்த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், President has the power to suspend fundamental rights. அதாவது குடியரசுத் தலைவர் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யும் அதிகாரம் பெற்றவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்ட். குடியரசுத் தலைவர் வந்து இப்போ நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வராங்களே ஆர்டிகல் 352 படி. ஸோ இந்த மாதிரி தேசிய அவசர நிலை டைம்ல பிரசிடென்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து ரத்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் தான் 359 அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சரே கரெக்ட் தான். ஸோ ஆன்சரே வந்து ஃபர்ஸ்ட் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 20 அப்புறம் ஆர்டிகல் 21 படி வழங்கக்கூடிய அதிகாரங்களுக்கு 44வது அரசமைப்பு சட்ட திருத்தம் எப்போ மேற்கொள்ளப்பட்டது? 1978 மேற்கொள்ளப்பட்டது இல்லையா? இதன்படி ஆர்டிகல் 20, ஆர்டிகல் 21 கீழ் வழங்கக்கூடிய அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து ரத்து பண்ண முடியாது குடியரசுத் தலைவர் இந்த 359 பயன்படுத்தி அப்படிங்கிற ப்ரொவிஷனை ஆட் பண்ணியிருப்பாங்க இந்த 44வது அரசியலமைப்பு சட்டத்திட்டம் மூலமா. 20வது அப்படிங்கிறது இந்த குற்றங்கள் செய்வதற்கான தண்டனைகளிலிருந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வழங்குவதற்கான ஒரு ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 20. 21 அப்படிங்கிறது சுதந்திரமாக வாழ்வதற்கான உரிமை, ரைட் டு லைஃப், அப்புறம் பர்சனல் லிபர்ட்டி. அதான் வந்து ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது, சுதந்திரமாக வாழ்வதற்கான உரிமை ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது. இது ரெண்டுக்கும் விலக்கு அளிச்சிருப்பாங்க. ஃபண்டமெண்டல் இது ரெண்டையும் ரத்து பண்ண முடியாது குடியரசுத் தலைவர் இந்த நேஷனல் எமர்ஜென்சி டைம்ல. ஸோ அது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. மற்றதெல்லாம் பார்த்தோம்னா ஆளுநர் முதலமைச்சரை நீக்கும் அதிகாரம் பெற்றவர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டே வந்து தப்பு தான். இப்போ பெரும்பான்மை இழக்கும் போது ஆளுநரால, அதாவது பெரும்பான்மை இழந்துட்டாங்க அப்படின்னா பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணிடுவாங்க யாரு? சீஃப் மினிஸ்டர். மக்களவை சபாநாயகர் மக்களவையை கலைக்கும் அதிகாரம் பெற்றவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் தப்பு. கலைக்கக்கூடிய அதிகாரம் பிரசிடென்ட்டுக்கு தான் இருக்கு, மக்களவையை கலைப்பதற்கான அதிகாரம். பிரதம மந்திரி துணை குடியரசுத் தலைவரை நீக்கும் அதிகாரம் பெற்றவர், இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தப்பு. எப்படின்னா இப்போ வைஸ் பிரசிடென்ட் துணை குடியரசுத் தலைவரை வந்து பதவியிலேருந்து நீக்கணும் அப்படின்னா அங்கே வந்து ஒரு பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வந்து எஃபெக்டிவ் மெஜாரிட்டியில வந்து ராஜ்யசபால பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா லோக்சபால சிம்பிள் மெஜாரிட்டியில அந்த தீர்மானத்தை பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவர் பதவியிலேருந்து நீக்க முடியும். The supreme command of the defense forces of the Union of India is vested in whom? அதாவது இப்போ டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் யாருக்கு வந்து சுப்ரீம் கமாண்ட் அதிகாரம் இருக்கு? இந்திய ஒன்றியத்தின் பாதுகாப்புக்கு, இது இங்க வராது, பாதுகாப்பு படைகளின் மீதான ஆணை அதிகாரம் யாரிடம் ஒற்றமைந்திருக்கிறது? ஸோ யார்கிட்ட இருக்கு அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட தான் அது இருக்கு. ஆர்டிகல் 53 படி வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட தான் அந்த சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் டிஃபென்ஸ் அந்த ஒரு அதிகாரம் அப்படிங்கிறது இருக்கு. So choose the correct order of the vice presidents based on the succession.
துணை ஜனாதிபதிகளின் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்க. ஸோ வைஸ் பிரசிடென்ட் இது வரைக்கும் இருந்திருப்பாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வைஸ் பிரசிடென்டா ராதாகிருஷ்ணன் இருந்தாங்க, அதுக்கப்புறமா ராதாகிருஷ்ணன் தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 1962 ஜாகிர் ஹுசைன் அவர் வந்து வைஸ் பிரசிடென்டா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா கிரி அவர் வந்திருப்பாங்க. ஸோ ஜாகிர் ஹுசைன் வந்து 1962 இருந்திருப்பாங்க. ஸோ ரெண்டுலயுமே ஜாகிர் ஹுசைன் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பிடி ஜெட்டி இவர் வந்து 1974 வந்து வைஸ் பிரசிடென்டா இருந்திருப்பாரு. நெக்ஸ்ட் KR நாராயணன் இவர் 1992 வைஸ் பிரசிடென்டா இருந்திருப்பாரு. ஷெகாவத் வந்து 2002 வந்து வைஸ் பிரசிடென்டா இருந்திருப்பாங்க. ஸோ இதான் வந்து ஆர்டர் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். The Indian president's veto power is a combination of. ஸோ நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், அதாவது வீட்டோ பவர் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு இல்லையா, தடுப்பாணை அதிகாரம் சொல்றோம் தமிழ்ல, வீட்டோ பவர்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. ஸோ ஒரு வீட்டோ பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வீட்டோ பவர் இருக்கு. ஒன்று வந்து அப்சல்யூட் வீட்டோ, அதாவது அப்சல்யூட் வீட்டோனா முழுமையான தடுப்பாணை அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பாக்கெட் வீட்டோனா பாக்கெட் தடுப்பாணை, அப்புறம் சஸ்பென்சிவ் வீட்டோ இடைநீக்க தடுப்பாணை, தகுதி வாய்ந்த தடுப்பானைனா குவாலிஃபைடு வீட்டோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4 வீட்டோ பவர்ல இந்திய குடியரசுத் தலைவருக்கு 3 வீட்டோ பவர் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா பாக்கெட் வீட்டோ, அப்புறம் அப்சல்யூட் வீட்டோ, சஸ்பென்சிவ் வீட்டோ. இந்த குவாலிஃபைடு வீட்டோ அதாவது தகுதி வாய்ந்த தடுப்பானைன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா, இதுக்கு வந்து யூஎஸ்ஏவோட பிரசிடென்ட், அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் இருக்காங்களே அவங்களுக்கு தான் இந்த குவாலிஃபைடு வீட்டோ அப்படிங்கிற பவர் வந்து இருக்கு. நம்ம இந்திய குடியரசுத் தலைவருக்கு இந்த 3 வீட்டோ பவர் தான் இருக்கு. ஸோ ஆன்சர் 1, 2, 3 ஆப்ஷன் ஏ. Which of the following statements with respect to the Indian president's power is or are correct? So first one வந்து money bills can be introduced in the parliament only with his prior recommendation. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, குடியரசுத் தலைவரின் முன் பரிந்துரையுடன் மட்டுமே பண மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும். ஸோ இது கரெக்ட். மணிபில் வந்து யார் ரெக்கமெண்ட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சபையில பிரசிடென்ட் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். அடுத்து நாட்டின் நிதிநிலைத்தன்மை அல்லது கடன் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் போது குடியரசுத் தலைவர் நிதி அவசர நிலையை அறிவிக்க முடியும். ஸோ when the financial stability or credit of the nation is threatened, the president can declare the financial emergency சொல்லியிருக்காங்க. இது கரெக்ட். ஆர்டிகல் 360 படி பிரசிடென்ட் வந்து நிதி அவசர நிலையை வந்து அறிவிப்பாங்க. நம்ம நாட்டில் இதுவரைக்கும் நிதி அவசர நிலை அப்படிங்கிறது பிரகடனப்படுத்த கிடையாது. அப்புறம் தி பிரசிடென்ட் இஸ் நாட், ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று கரெக்ட், செகண்ட் ஒன்று கரெக்ட். Third one, the president is not answerable before any court of law for exercising the powers and duties of his office. அதாவது பிரசிடென்ட் வந்து எந்த ஒரு நீதிமன்றத்திலையும் அவருடைய டியூட்டி, அவருடைய வேலையை கடமையை பண்றதுக்காக எந்த ஒரு கோர்ட்லையும் கொஸ்டின் பண்ண முடியாது அவரை. ஸோ குடியரசுத் தலைவர் தனது அலுவலகத்தின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு நீதிமன்றத்தின் முன் பொறுப்பாளி அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஆர்டிகல் 361 படி ஒரு சில இம்யூனிட்டிஸ் வந்து பிரசிடென்ட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அவர் மேல கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் கொண்டு வர முடியாது, சிவில் ப்ரொசீடிங்ஸ் வந்து 2 மாசத்துக்கு முன்னாடியே முன் அறிவிக்கப்படாம கொண்டு வர முடியாது. இந்த மாதிரி ஒரு சில இம்யூனிட்டி பவர் அப்படிங்கிறது 361 படி பிரசிடென்ட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஒன்றுதான் அவருடைய கடமையை செய்யறதுக்காக அவருக்கு வந்து எந்த ஒரு கொஸ்டினும் கோர்ட்ல வந்து அவர் முன்னாடி நின்று ஆன்சர் பண்ண தேவையில்லை, அதுக்கு பொறுப்பாளி கிடையாது அப்படிங்கிறது ஆர்டிகல் 361. அடுத்து யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகத்திற்கு குடியரசுத் தலைவர் பொறுப்பானவர். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் யூனியன் பிரதேசத்துக்கு பொறுப்பானவர் சொல்லிட்டு 239 ஆர்டிகல் 239 படி பிரசிடென்ட் வந்து யூனியன் டெரிட்டரிஸ் உடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து பொறுப்பானவர். ஸோ எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டுன்னு தான் பார்த்தோம், அப்படி தானே? ஸோ ஆன்சர் வந்து 1, 2, 3, 4 தான். ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சர். Next, what is the procedure for removal of a vice president when he acts as a president? ஸோ அதாவது துணை குடியரசுத் தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவரை பதவி நீக்கம் செய்யும் முறை யாது? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, கீழவையில் தீர்மானம் இயற்றுவதன் மூலம், அப்புறம் இந்திய தலைமை நீதிபதியின் அனுமதி கிடைத்தவுடன், இந்திய தலைமை வழக்குரைஞரின் அனுமதி கிடைத்தவுடன், அப்புறம் இந்திய தலைவரை பதவி நீக்கம் செய்ய நிர்ணயிக்கப்பட்ட அதே முறை, அதாவது குடியரசுத் தலைவரை
பதவி நீக்கம் செய்வதற்காக என்ன நிர்ணயம் செஞ்சாங்களோ அதே முறைன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் கரெக்ட். ஸோ வைஸ் பிரசிடென்ட் வந்து குடியரசுத் தலைவருடைய பொறுப்புகளை அவர் டிஸ்சார்ஜ் பண்ணும்போது அவரும் பிரசிடென்ட் தானே. அப்போ பிரசிடென்ட் எப்படி நம்ம பதவி நீக்கம் செய்வோமோ அதே முறை தான் இவருக்கும் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக செயல்படும் போது அவர் எப்படி பதவி நீக்கம் செய்யலாம்னா குடியரசுத் தலைவர் எப்படி பதவி நீக்கம் செய்வோமோ அதே முறைப்படி தான் பதவி நீக்கம் செய்வோம். To whom does the election commission submit its annual report? ஸோ யாருக்கிட்ட எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அவங்களுடைய ஆண்டு அறிக்கையை சப்மிட் பண்ணுவாங்க, வருடாந்திர அறிக்கையை யாருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் தேர்தல் ஆணையம் அப்படின்னு பார்த்தா குடியரசுத் தலைவர்கிட்ட தான். ஸோ ஆன்சர் குடியரசுத் தலைவர். எலெக்ஷன் கமிஷன் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன? 324. The president nominates dash members to the Rajya Sabha. குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவில் dash உறுப்பினர்களை நியமிக்கிறார். ஸோ ராஜ்யசபால வந்து அதாவது மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் 12 உறுப்பினர்களை நியமிக்கிறாங்க. ஸோ ஆன்சர் வந்து 12 members. ஆப்ஷன் பி. அதே மக்களவையில வந்து இதுக்கு முன்னாடி 2 ஆங்கிலோ இந்தியன்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆனா அது வந்து 2020 அந்த மாதிரி அப்பாயிண்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ 2019 104வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதன்படி இதை வந்து இந்த மாதிரி ஆங்கிலோ இந்தியன்ஸை வந்து மக்களவையில் 2 பேர் அப்பாயிண்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. With reference to veto power of the president, consider the following statement. குடியரசுத் தலைவரின் தடுப்பு முறை ஆணை பற்றிய வாக்கியங்களை கவனிக்கும். வீட்டோ பவர் இருக்கு இல்லையா, அப்சல்யூட் வீட்டோ, சஸ்பென்சிவ் வீட்டோ, அப்புறம் பாக்கெட் வீட்டோன்னு சொல்லிட்டு அதை பத்தி உள்ளதை நம்ம பார்க்க சொல்றாங்க. சாதாரண மசோதாக்களை உறுதி செய்தல், நிராகரித்தல் மற்றும் திருப்புதல் கூடும். ஸோ அதாவது இப்போ ஆர்டினரி பில்லா இருக்கு அப்படின்னா கேன் பி ராட்டிஃபைட், ரிஜெக்டட் அண்ட் ரிட்டன். ஸோ அது 3மே பண்ண முடியும். ஆர்டினரி பில்லா இருந்தால் பிரசிடென்ட்டுக்கு இந்த 3 வீட்டோ பவரையும் யூஸ் பண்ண முடியும். ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்ட். மணி பில்ஸ் கேன் பி ராட்டிஃபைட், ரிஜெக்டட் பட் நாட் ரிட்டன்ட். இதுவும் கரெக்ட். ஸோ மணி பில்ல வந்து நீங்க ஒப்புதல் அளிக்கலாம், அல்லது அதுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணலாம், அல்லது திருப்பி அனுப்ப முடியாது. அதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட். பண மசோதாவை உறுதி செய்யலாம், நிராகரிக்கலாம், ஆனால் திருப்புதல் கூடாது. செகண்ட் ஒன்னும் கரெக்ட் தான். Constitutional amendment bills can be ratified, rejected or returned சொல்லிருக்காங்க. அரசியலமைப்பு திருத்த மசோதாவை நமக்கு ஒப்புதல் அளிக்கலாம், அல்லது திருப்பி அனுப்பலாம், அல்லது நிராகரிக்கலாம் சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல அப்சல்யூட் வீட்டோ, அதாவது அதுக்கு ஒப்புதல் அளிக்கலாம், அந்த ஒரே ஒரு பவர் மட்டும் தான் பிரசிடென்ட் பண்ண முடியும். இது வந்து 24வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 படி இந்த முறை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ தேர்ட் ஒன் வந்து ராங். ஸோ என்ன கொஸ்டின் உங்களுக்கு எது சரியான விதனை கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்டோ செகண்டோ தான் கரெக்ட், தேர்ட் வந்து ராங். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, 1 மற்றும் 2 தான் சரி. நெக்ஸ்ட் 18வது கொஸ்டின். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆன் தி பவர்ஸ் ஆஃப் தி பிரசிடென்ட் டு கிராண்ட் பார்டன். அதாவது குடியரசுத் தலைவரின் மன்னிப்பளிக்கும் அதிகாரம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை கருதவும். ஸோ இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ June 15 நம்ம சேனல்ல வந்து Group 1 அப்புறம் Group 2, 2A, Group 4க்காக பாலிட்டி கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். பாலிட்டி கிளாஸஸ். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸஸ் உங்களுக்கு நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் படிக்கிறதுக்கு. ஸோ அந்த நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சும் இன்க்ளூட் ஆகும் இதில். ஸோ இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஃபீஸ் வந்து 2000. உங்களுக்கு டெஸ்ட்டு, கிளாஸ் நோட்ஸு, கிளாஸஸ் இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இதில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வருஷம் நடக்க போகிற எக்ஸாமுக்கு கம்பல்சரி வந்து அந்த பாலிட்டியில் உள்ள மேஜர் டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. ஸோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கோம். பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க. பாலிட்டி கிளாஸ் மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களை ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து பைலிங்குலாக தான் இந்த கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம், அல்லது கால் பண்ணி கேட்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ June 15, அதே June 15 Group 1க்காக கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்லா யூனிட்டுமே கவர் ஆகிற மாதிரி மேக்ஸு, பாலிட்டி, அப்புறம் யூனிட் 6, யூனிட் 5, யூனிட் 1, 2 எல்லாமே கவர் ஆகிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 6000 ஃபீஸு. ஸோ இதுக்காக டெமோ கிளாஸஸ் வந்து நம்ம சேனலில் ஸ்டடி வித் தர்ஷினி சேனல் இருக்கு இல்லையா, டெலிகிராம் சேனல், அதில் எப்போதுமே டெமோ கிளாஸஸ்க்கான லிங்க் வந்து ஷேர் பண்ணுறோம். 10 to 12 PM நடக்கும். காலையில் 10லேருந்து மதியம் 12 மணி வரைக்கும் 2 ஹவர்ஸ்க்கு வந்து June 15 வரைக்குமே டெமோ கிளாஸஸ் வந்து நடக்கும். ஸோ அதில் பார்த்துட்டு நீங்கள் அந்த கிளாஸஸில் ஏதாவது டவுட்னா அதிலே கேட்டு கூட கிளாரிஃபை பண்ணிக்கலாம்.
ரெக்கார்டர் கிளாஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ 3 months இந்த சிலபஸ்லாம் கவர் பண்ணி உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணுவோம். இது வந்து ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் அந்த கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். வித் டெஸ்ட் பேட்ச் ப்ரிலிம்ஸுக்கு இன்க்ளூட் ஆகி வரும். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, காண்டாக்ட் பண்ணியும் நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். சாரி, இப்போ நம்ம பாலிட்டி PYQ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டேட்மெண்ட்டை பார்க்க சொல்லியிருக்காங்க, எது கரெக்ட் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஹி எக்ஸசைஸ் ஹிஸ் அத்தாரிட்டி ஆஸ் அ கோர்ட் ஆஃப் அப்பீல். அவர் இந்த விவகாரத்தின் மேல்முறையீட்டு நீதிமன்றமாக செயல்படுகிறார். அதாவது மன்னிப்பளிக்கும் அதிகாரம் பத்தின கூற்றம் தான் கொடுத்துருக்காங்க. பார்டனிங் பவர், பிரசிடனுடைய பார்டனிங் பவர் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 72. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆயுள் தண்டனை கைதியாக இருக்காங்க அல்லது தூக்கு தண்டனை கைதியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் கருணை மனு அப்படின்னு சொல்லிட்டு வழங்குவாங்க குடியரசுத் தலைவருக்கு. ஸோ அந்த கருணை மனுவை பார்த்துட்டு ஸோ இவருக்கு வந்து நம்ம தண்டனையிலேருந்து விலக்கு அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர் அவருக்கு விலக்கு அளிக்கலாம். அல்லது இப்போ தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்கன்னா அதை ஆயுள் தண்டனையாக மாற்ற முடியும். ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ்க்கு ஒரு 15 years அல்லது 5 years அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்டனையை குறைக்கலாம். இந்த மாதிரியான பவர்ஸ், பார்டனிங் பவர் வந்து மன்னிப்பளிக்கும் அதிகாரம்ங்கிறது குடியரசுத் தலைவருக்கு இருக்கு ஆர்டிகல் 72 படி. ஸோ அதை பற்றின கூற்றுகளில் அவர் இந்த விவகாரத்தினை மேல்முறையீட்டு நீதிமன்றமாக செயல்படுத்துகிறான்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கோர்ட் ஆஃப் அப்பீல் அந்த மாதிரி செயல்படுத்துறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது கிடையாது. இப்போ நம்ம ஹைகோர்ட்ல ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா அதை அப்படியே சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போவாங்க, அப்பீல் போடுவாங்க. அந்த மாதிரி பவர் கிடையாது இந்த பார்டனிங் பவர் அப்படிங்கிறது. கோர்ட் ஆஃப் அப்பீல் கிடையாது. இது குடியரசுத் தலைவருடைய டிஸ்கிரிஷனரி பவர். ஸோ அவங்க இதை குறைக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அந்த கேஸை படித்து பார்த்து குடியரசுத் தலைவர் முடிவெடுப்பாங்க. ஸோ இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன்று, ஹிஸ் பவர் இஸ் நாட் இண்டிபெண்ட் ஆஃப் தி ஜுடிஷியரி. அவரின் அதிகாரம் நீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிடையாது. ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது இந்த பார்டனிங் பவரை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஸோ இப்போ இவர் இந்த முடிவு எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் நீங்கள் இப்படியே முடிவு எடுத்தீங்க, இவருக்கு ஏன் தண்டனை குறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து கேட்க முடியாது. எப்போ கேட்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஏதேனும் ஒருத்தவங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்க மாதிரி ஒரு கரெக்டான ஒரு ப்ரொசீஜராக இது நடக்கலை, இதுக்கு அந்த முடிவு வந்து இன்னொருத்தவங்களுக்கு தீங்கு விளைவிக்கிற வகையில் ஒன் சைடாக அது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியா இருந்துச்சுன்னா மட்டும்தான் லிமிட்டட் ஜுடிஷியல் ரிவ்யூ தான் இதுக்கு இருக்கு. ஸோ இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு பவர் தான் இந்த பார்டனிங் பவர் அப்படிங்கிறது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ராங் தான், அப்பாற்பட்டது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த தேர்ட், the president is not bound to hear a petitioner's mercy. அதாவது குடியரசுத் தலைவர் கருணை மனு கோருவோருக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்ட். இப்போ இவர் வந்து கருணை மனு போட்டுட்டாரு அப்படிங்கிறதுக்காகவே அவருக்கு நம்ம கருணை அந்த பார்டனிங் கொடுக்கணும், மன்னிப்பு வழங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. படிச்சு பார்த்துட்டு ஓகே அப்படின்னு நான் பிரசிடென்ட் நினைச்சாதான் அதை வந்து கொடுக்க முடியும் அந்த பார்டனிங் பவர்ங்கிறது. ஸோ இது வந்து கரெக்ட், அவசியம் கிடையாது. அடுத்து, மன்னிப்பளிக்கும் அதிகாரம் என்பது அடிப்படையில் அவருடைய சிறப்பதிகாரம் ஆகும் சொல்லியிருக்காங்க. பவர் ஆஃப் கிராண்ட் பார்டன் இஸ் பிரைமர்லி எ மேட்டர் ஃபார் ஹிஸ் டிஸ்கிரிஷன். ஸோ மன்னிப்பளிக்கும் அதிகாரம்ங்கிறது ஒரு சிறப்பதிகாரம். பிரசிடெண்டா ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் தான். இவருக்கு தண்டனை குறைக்கலாம், இவர் தண்டனை இந்த முழு விலக்கு அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பிரசிடென்டுடைய ஒரு சிறப்பதிகாரம். ஸோ ஃபோர்த் ஒன் கரெக்ட், தேர்டும் ஃபோர்த்தும் கரெக்ட். ஸோ தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன், ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கு கரெக்ட் ஆன்சர். Consider the following statement and find the incorrect answer. So the Constitution imposes limit to President to give assent to the bill passed by the state legislature. அதாவது சட்டமன்றம் இயற்றிய மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் தன்னுடைய இசைவை தர அரசமைப்பு சட்டம் ஒரு எல்லையை வலியுறுத்தியுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சட்டமன்றம் இயற்றிய மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் தன்னுடைய இசைவை தரதுக்கு ஒரு எல்லை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி எதுவும் கிடையாது. இப்போ வந்து சட்டமன்றத்திலேருந்து பாஸ் ஆகி கவர்னருக்கு அனுப்புறாங்க. கவர்னர் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்காங்க ஆர்டிகல் 200 யூஸ் பண்ணி. ஆர்டிகல் 201 யூஸ் பண்ணி குடியரசுத் தலைவர் அதுக்கு ஒப்புதல் அளிக்கலாம், அல்லது அதை ஒப்புதல் அளிக்காம வித்ஹோல்டு பண்ணலாம், அல்லது திருப்பி அனுப்பலாம் ரீகன்சிடர் பண்ண சொல்லி. ரீகன்சிடர் பண்ணி மறுபடியும் அந்த மசோதாவை வந்து பாஸ் பண்ணி குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறாங்க அப்படின்னா மறுபடியும் அதை வந்து பாஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் குடியரசுத் தலைவருக்கு கிடையாது. ஸோ அந்த ஒரு லிமிட் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவருக்கு கிடையாது. ஸோ ஒரு எல்லையை வலியுறுத்தி உள்ளது அப்படிங்கிறது தப்பான ஸ்டேட்மெண்ட். சட்ட உறுப்பு 143 கீழ் குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைத்திருக்கும் மசோதா பற்றி உச்சநீதிமன்றத்திடம் ஆலோசிக்கலாம்.
ஸோ ஆர்டிகல் 143 யூஸ் பண்ணி the president may refer a reserved bill to Supreme Court ஃபார் டிஸ்கஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 143 அப்படிங்கிறது என்னன்னா, குடியரசுத் தலைவர் சுப்ரீம் கோர்ட்டிலேருந்து ஆலோசனை பெறலாம் எந்த சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 143ங்கிறது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். அடுத்து தி பவர் ஆஃப் தி பிரசிடென்ட் அசென்ட் டு தி பில் பாஸ்ட் பை தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் பார்லிமெண்ட் ஆர் தி சேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்கள் இயற்றிய மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் ஒரே மாதிரியான அதிகாரத்தை கொண்டிருக்கிறார்னு சொல்லியிருக்காங்க. இது ராங். ஏன் ராங் அப்படின்னா, இப்போ பார்லிமெண்ட்ல இப்போ ஒரு மசோதா வந்து பாஸ் பண்ணி குடியரசுத் தலைவருடைய அசண்டுக்கு ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கிறாங்கன்னா குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கலாம், நிறுத்தி வைக்கலாம், அது திருப்பி அனுப்பலாம்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப திருப்பி அனுப்புறாங்க இல்லையா, திருப்பி அனுப்புன மசோதா மறுபடியும் பாஸ் பண்ணி குடியரசுத் தலைவருடைய அசண்டுக்கு அனுப்புறாங்க, ஒப்புதலுக்கு அனுப்புறாங்கன்னா செகண்ட் டைம் வந்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் கம்பல்சரி வந்து அதுக்கு ஒப்புதல் அளிச்சு ஆகணும். அதே சட்டமன்றத்துக்கு அந்த மாதிரி கிடையாது. நீங்க திருப்பி நீங்க பாஸ் பண்ணி அனுப்புனாலும் குடியரசுத் தலைவர் அதுக்கு அசென்ட் பண்ணணும், ஒப்புதல் அளிக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. அப்போ ரெண்டு ஈக்குவல் கிடையாது இல்லையா, ஒரே மாதிரியான அதிகாரத்தை கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது இந்த இடத்துல தப்பு. ஸோ தேர்ட் ஒன் வந்து ராங்கு, ஃபர்ஸ்ட் ஒன்னும் நம்ம வந்து ராங் அப்படின்னு தான் சொல்லி பார்த்தோம். ஸோ இல்லை கிடையாது. அடுத்து பாராளுமன்றம் இயற்றிய மசோதா மீது குடியரசுத் தலைவர் கால வரையறையின்றி ஒப்புதல் தராமல் வைத்திருக்க முடியும். ஸோ ஃபோர்த் ஒன்று கரெக்ட் தான். ஸோ ஒரு டைம் லிமிட் கிடையாது. இப்போ பிரசிடென்ட் ஒரு மசோதா வந்து அனுப்புறாங்க பிரசிடென்டுடைய ஒப்புதலுக்கு, பிரசிடென்ட் வந்து அதை வித் ஹோல்ட் பண்றாங்க அப்படின்னா எவ்வளோ காலத்துக்குள்ள அதுக்கு ஒப்புதல் அளிக்கணும், ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் லிமிட் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன்ல ஃபிக்ஸ் பண்ண கிடையாது. இதுவே அமெரிக்கால பாத்தீங்கன்னா 10 டேஸ்க்குள்ள அந்த மசோதா சம்பந்தமான முடிவை வந்து எடுக்கணும்னு இருக்கும். ஆனா அதே விஷயம் இந்தியன் பிரசிடென்ட்டுக்கு கிடையாது, டைம் லிமிட் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணல. The president cannot keep a bill of the parliament bending at his hand for an indefinite period of time. Period of time வந்து அது இருக்கலாம். ஸோ ஃபோர்த் ஒன் கரெக்டு, தேர்ட் ஒன் வந்து ராங்கு, செகண்ட் ஒன் வந்து கரெக்டு, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ராங்கு. ஸோ கொஸ்டின் என்ன, இன்கரெக்ட் ஆன்சர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இன்கரெக்ட்னா ஃபர்ஸ்ட் ஒன்னும் தேர்ட் ஒன்னும் இன்கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பி 1 and 3 only incorrect. Every emergency proclamation made by the president must be laid before the. அதாவது குடியரசுத் தலைவர் அவசர கால பிரகடனம் செய்யும் முன் அதனை டேஷ் முன்பாக, இதன் முன்பாக வைக்க வேண்டும் சொல்றாங்க. ஸோ எமர்ஜென்சி அப்படிங்கிறது ஆர்டிகல் 352 படி நேஷனல் எமர்ஜென்சி, 356 படி பிரசிடென்ட் ரூல் வந்து கொண்டு வருவாங்க, அப்புறம் 360 படி ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது பிரசிடென்ட் வந்து பிரகடனப்படுத்துவாங்க. இந்த 3 எமர்ஜென்சியுமே பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க அப்படின்னா அதை பார்லிமெண்ட்டுடைய அப்ரூவலுக்கு வந்து முன் வைக்கணும். ஸோ 352 படி 1 month எமர்ஜென்சி அறிவிச்ச 1 monthல பார்லிமெண்ட் வந்து அதுக்கு அப்ரூவ் கொடுக்கணும். மற்ற ரெண்டுக்குமே வந்து 2 monthல அதுக்கு அப்ரூவ் கொடுக்கணும். ஸோ ஆன்சர் வந்து பார்லிமெண்ட்னா பாராளுமன்றம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, பாராளுமன்றம் தான் இதுக்கு ஆன்சர். Consider the following statement. The concept executive power is defined in Constitution. அதாவது செயலாட்சி அதிகாரம் என்ற கருத்து அரசியலமைப்பில் வரையறுக்கப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பவர் அப்படிங்கிறது வெஸ்டட் வித் பிரசிடென்ட், அதாவது குடியரசுத் தலைவர் பெயரால் இந்த செயலாட்சி அதிகாரம் அப்படிங்கிறது அமல்படுத்தப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர்ங்கிற அந்த டேர்ம் இருக்கு இல்லையா, செயலாட்சி அதிகாரம்ங்கிற டேர்ம், அந்த டேர்முக்கான அந்த டெஃபினேஷன் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன்ல கொடுக்கல. இதுல கொடுத்துருக்காங்கன்னு வரையறுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். அடுத்து, the executive power of the president is co-extensive with that of the legislature powers of the union. அதாவது இப்போ குடியரசுத் தலைவருடைய செயலாட்சி அதிகாரம் மத்திய பாராளுமன்ற அதிகாரத்துக்கு இணையான அளவில் செயற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கோ எக்ஸ்டென்சிவா இது இருக்கும். இப்போ வந்து பார்லிமெண்ட்ல லா மேக் பண்றாங்க. ஸோ அந்த பார்லிமெண்ட் லா மேக் பண்றதுல செயலாட்சி அதிகாரம் குடியரசுத் தலைவருடைய அதிகாரமும் இணைஞ்சுதான் வருது. ஸோ இப்போ இது கோ எக்ஸ்டென்சிவா இது இருந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அப்போ செகண்ட் ஒன் வந்து கரெக்ட். அடுத்து, செயலாட்சி அதிகாரம் என்பது அரசாங்க கொள்கையை தீர்மானிக்கும் அதிகாரத்தை உள்ளடக்கியது. ஸோ the extensive power, executive power also includes determination of the government policy. Government policy determine பண்றதுலயும் செயலாட்சி அதிகாரம் அப்படிங்கிறது இன்க்ளூட் ஆகுது. ஸோ தேர்ட் ஒன்னு கரெக்ட். To be elected to the office of the president, a person must be registered
as a voter in parliamentary assembly அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிரசிடென்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கு? ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் தமிழ்லையும் பார்த்துருவோம். குடியரசுத் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு ஒருவர் குறிப்பானதொரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு வாக்காளராக பதிவு செய்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பிரசிடென்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தகுதி என்ன? 35 வயது நிரம்பி இருக்கணும், அதாவது குடிமகனாக இருக்கணும், எந்த ஒரு ப்ராஃபிட் அதாவது லாபம் வரக்கூடிய ஒரு பதவியில அவங்க இருக்கக்கூடாது அரசுல, கவர்மெண்ட்ல. நெக்ஸ்ட் லோக்சபா உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகளை அவங்க கொண்டிருக்கணும். ஆனா இப்போ ஒரு கான்ஸ்டிடியூன்சில ஒரு தொகுதியில வந்து அவங்க பதிவு செஞ்சிருக்கணும், ஓட்டரா பதிவு செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு ஒரு வரையறையும் கிடையாது, கொடுக்கல. அந்த மாதிரி ஒரு ரூல் வந்து கொடுக்கல. ஸோ ஃபோர்த் ஒன் வந்து ராங், தேர்ட் ஒன்று ரைட்டு, செகண்ட் ஒன்று ரைட்டு, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர் அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல, ஆனால் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று ராங்கு. ஸோ ஆன்சர் என்ன? சரியான விடை தானே, 2, 3 தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பி 2 and 3. Which of the following articles provide for the impeachment of the president? பின்வரும் எந்த விதிகள் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய வழிவகை செய்கிறது? ஸோ ஆர்டிகல் 61 அப்படிங்கிறது அந்த பதவி நீக்கம் செய்வதற்கான வழிமுறைகள் பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 61. அதே மாதிரி ஆர்டிகல் 56 இது என்னன்னா டேர்ம் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃபீஸ், பிரசிடென்டுடைய பதவி காலம் பத்தி சொல்றது. இப்போ அவங்க கான்ஸ்டிடியூஷன் இந்தியாவுடைய அரசியலமைப்புடைய வயலேஷன் பண்றாங்க அப்படின்னா அப்போ வந்து ஆர்டிகல் 56 படி அவங்கள பதவி நீக்கம் செய்யலாம். அந்த பதவி நீக்கம் செய்யலாம்னு சொல்றது 56. அந்த பதவி நீக்கம் செய்வதற்கான வழிமுறைகள் பத்தி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 61. ஸோ ஆப்ஷன் சி ஆர்டிகல் 56 and 61. 52 அப்படிங்கிறது there shall be a president, அதாவது இந்தியாவில் குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறவங்க இருப்பாங்கன்னு சொல்றது ஆர்டிகல் 52. இது வந்து அந்த பதவி நீக்கம் செய்வதற்கான செயல்முறை பற்றி சொல்லக்கூடியது. சப்போ இது வராதுல 52 வரும்போது ஸோ இது கிடையாது. ஆர்டிகல் 53 அப்படிங்கிறது எக்ஸிக்யூட்டிவ் பவர், செயலாட்சி அதிகாரம்ங்கிறது பிரசிடென்டுடைய பேர்ல நடக்கும்னு சொல்றது ஆர்டிகல் 53ங்கிறது. 61 வந்து அந்த ப்ரொசீஜர், பிரசிடென்ட்டை பதவி நீக்கம் செய்வதற்கான ப்ரொசீஜர் பற்றி உள்ளது. நெக்ஸ்ட் வந்து 58 அப்படிங்கிறது குவாலிஃபிகேஷன் ஆஃப் பிரசிடென்ட். இப்போ குடிமகனா இருக்கணும், அப்புறம் 35 வயது நிறைவடைஞ்சிருக்கும்னு சொல்ல அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அதை சொல்றதான் ஆர்டிகல் 58. ஸோ ஆன்சர் 56ம் 61ம். 23வது கொஸ்டின். டேஷ் ஆக்ட்ஸ் ஆஸ் தி எக்ஸ் அஃபீஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. டேஷ் மாநிலங்களவையின் முன்னாள் தலைவராக செயல்படுகிறார். இது வந்து தமிழ்ல வந்து தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் அஃபீஷியோ அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு பொறுப்பு வகிக்கிறதுனால இப்போ நான் வந்து இந்த ஸ்கூல்ல வந்து தலைமை ஆசிரியரா இருக்கிறதுனால நான் டீச்சரும் கூட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நான் ஒரு தலைமை ஆசிரியர் பிளஸ் நான் ஒரு டீச்சரும் கூட அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுப்பு அவங்களுக்கு வழங்கப்படுறதன் மூலமாக இன்னொரு பொறுப்பு அவங்களுக்கு கூடவே வரும். அதுதான் வந்து எக்ஸ் அஃபீஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ துணை குடியரசுத் தலைவர் இருக்காங்க இல்லையா, வைஸ் பிரசிடென்ட். ஸோ அவர் வந்து வைஸ் பிரசிடென்டா அந்த எலெக்ஷன்ல தேர்வாகிறதன் மூலமா அவர் மாநிலங்களவையுடைய அவையுடைய தலைவராகவும் அவர் இருப்பாரு. அதுதான் வந்து எக்ஸ் அஃபீஷியோ அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்கே அதான் ஆன்சர். டேஷ் மாநிலங்களவையின் எக்ஸ் அஃபீஷியோ சேர்மனா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அது துணை குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவர் ஆகுறதுனாலே அவர் மாநிலங்களவையுடைய தலைவராகவும் சேர்த்து அந்த பொறுப்பும் கூடவே வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து துணை குடியரசுத் தலைவர். ஸோ வைஸ் பிரசிடென்ட் ஆப்ஷன் டி. மேட்ச் தி ஃபாலோயிங், கீழ்காண்பவற்றை பொறுத்துக. பிரசிடென்ட் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய பதவி காலம் அந்த எந்த வருஷத்துலேருந்து அவங்க இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு டென்னர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபக்ருதீன் அலி அஹ்மத். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ராஜேந்திர பிரசாத் வந்து குடியரசுத் தலைவராக இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் டேர்மும் ராஜேந்திர பிரசாத் வந்து இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ராதாகிருஷ்ணன் தேர்ட் டைம் வந்து வந்திருப்பாங்க, தேர்ட் டேர்ம்ல. அதுக்கப்புறம் வந்தது வந்து ஃபக்ருதீன் அலி அஹ்மத். ஸோ சாரி, ஃபக்ருதீன் அலி அஹ்மது கிடையாது, ஜாகிர் ஹுசைன் வந்திருப்பாங்க. ஜாகிர் ஹுசைன் வந்து 1967 வந்திருப்பாங்க. ஸோ இப்போ ஃபோர்த்துக்கு வந்து டி, ஃபோர்த் வந்து டிக்கு வந்து 4, 1967 இந்த இயர் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சிருந்தா போதும். அதுக்கப்புறமா வந்து விவி கிரி வந்திருப்பாங்க 69 வந்து இங்க இருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து நீலம் சஞ்சீவ் ரெட்டி, இவர் தான் அன்னபோஸ்டா வந்து சூஸ் ஆன ஒரே ஒரு பிரசிடென்ட். அப்படின்னா ஒரே ஒரு குடியரசுத் தலைவர் அன்னபோஸ்டா சூஸ் ஆயிருக்காருன்னா அது இந்த நீலம் சஞ்சீவ் ரெட்டி தான். 77 வந்திருப்பாரு.
ஸோ 1977. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன, ஃபக்ருதீன் அலி அகமது ரிமைனிங் உள்ளது 1974 to 77. ஸோ ஆப்ஷன் பாருங்க. 4th வந்து டிக்கு வந்து 4, அப்புறம் 3க்கு வந்து 2, பிக்கு வந்து 1, அப்புறம் ஏக்கு வந்து 3. ஸோ 3, 1, 2, 4 தான் இங்கே ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி 3, 1, 2, 4. Which one of the following is not a qualification to become president? So கீழ்கண்டவற்றில் குடியரசுத் தலைவர் ஆவதற்கான தகுதி எது கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவர் ஆகணும்னா அவங்க வந்து 35 வயது நிறைவடைஞ்சிருக்கணும். அப்புறமா மெம்பர் ஆஃப் ராஜ்யசபாவை ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கணும். மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த அவைக்கு உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்கணும் பிரசிடென்ட் அப்படின்னா அது லோக்சபா. ஸோ அப்போ இது ராங். ராஜ்யசபா ஆவதற்கான தகுதி வந்து வைஸ் பிரசிடென்ட்டுக்கு தான் இருக்கணும். ஸோ அதை அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ பி தான் வந்து ராங் ஆன்சர். ஸோ இவங்க சிட்டிசனாக இருக்கணும், அப்புறமா ஆதாயம் தரக்கூடிய பதவியில் இவங்க இருக்கக்கூடாது, இது வந்து ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் ராங். The number of members of the Rajya Sabha nominated by President of India are. இந்திய குடியரசுத் தலைவரால் தேர்வு செய்யப்படக்கூடிய அந்த நியமன எம்பிக்களோட எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து 12. Which one of the following President of India was elected unopposed? அதாவது போட்டியின்றி தேர்வான இந்தியாவுடைய ஒரே குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா நீலம் சஞ்சீவ் ரெட்டி. ஸோ ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி நீலம் சஞ்சீவ் ரெட்டி 1977 தேர்வாயிருப்பாரு. அடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் சூஸ் தி இன்கரெக்ட் ஆன்சர். கீழ்கண்ட கூற்றுகளை கருதவும் தவறான கூற்றுகளை கண்டறியவும். த பிரசிடென்ட் இஸ் அ கான்ஸ்டிடியூவன்ட் பார்ட் ஆஃப் பார்லிமெண்ட். குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தின் ஒரு அங்கம் ஆவார். நம்ம ஆர்டிகல் 79 படி பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் அப்படிங்கிறது 2 அவை, லோக்சபா ராஜ்யசபா பிளஸ் பிரசிடென்ட், இந்த 3 உறுப்புகளை கொண்டதான் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்றதான் ஆர்டிகல் 79. ஸோ அப்போ பாராளுமன்றத்துடைய ஒரு அங்கம் தான் குடியரசுத் தலைவர். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். அடுத்து he may sit or participate in the discussion in either of the 2 houses. அவர் 2 பாராளுமன்ற அவைகளிலும் அமரலாம், விவாதத்தில் பங்கெடுக்கலாம் சொல்றாங்க. ஸோ இவர் 2 அவையிலுமே மெம்பர் கிடையாது. கரெக்டா? ஸோ மெம்பர் கிடையாது. அப்போ எப்படி அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்? அங்கே அமர்ந்து அவங்க விவாதத்தில் பங்கெடுக்க முடியும். ஆர்டிகல் 86 படி பிரசிடென்ட் வந்து அட்ரஸ் பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு எலெக்ஷன் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் கூட்டத்தொடர் நடக்கும்போது பிரசிடென்ட் வந்து அவர் ஸ்பீச் உரையாற்றுவாங்க, அட்ரஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஆர்டிகல் 86 படி ஒவ்வொரு நியூ இயருக்கு அப்புறமா கூடக்கூடிய ஃபர்ஸ்ட் கூட்டத்திலையும் சரி, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு நடத்தக்கூடிய ஃபர்ஸ்ட் கூட்டத்திலையும் சரி, பிரசிடென்ட் வந்து ஆர்டிகல் 86 படி அட்ரஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதில் அமர்ந்து அதில் அந்த அந்த விவாதத்தில் பங்கெடுக்கிறதுக்கான அதிகாரம் அப்படிங்கிறது பிரசிடென்ட்டுக்கு கிடையாது. ஸோ இப்போ இது வந்து ராங். அடுத்து the president cannot promulgate ordinance having the same effort and effect on the law passed by the parliament. பாராளுமன்றம் இயற்றும் சட்டங்கள் போல முயற்சி மற்றும் வீச்சில் குடியரசுத் தலைவரின் அவசர சட்டங்களை இயற்ற முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. இது ராங். ஸோ பார்லிமெண்ட்ல உருவாக்கப்படக்கூடிய லாக்கு எவ்வளோ பவர் இருக்கோ அதே பவர் தான் பிரசிடென்டோடைய அந்த தற்காலிகமாக இயற்றப்படக்கூடிய அந்த ஆர்டினன்ஸுக்கும் உண்டு. ஸோ பார்லிமெண்ட்ல ஒரு 6 month 6 weeksக்குள்ள அந்த மசோதா அந்த ஆர்டினன்ஸ்க்கு வந்து பாஸ் பண்றாங்க அப்படின்னா அது பார்லிமெண்ட் லாவே வந்துடும். ஸோ இணையானதுதான், பார்லிமெண்ட் லாக்கு இணையானதான் ஆர்டினன்ஸ் லா அப்படிங்கிறது. ஸோ இது வந்து இயற்ற முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க, அது ராங். அடுத்து when both the இது வந்து ஆர்டினன்ஸ் பத்தி சொல்லக்கூடாது, ஆர்டிகல் 123. அடுத்து when both the houses of parliament are not in session the president can promulgate ordinance. அதாவது 2 அவைகளும் அமர்வுல இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் இயற்ற முடியும். ஆர்டிகல் 123 படி 2 அவையுமே லோக்சபாவும் இல்லை ராஜ்யசபாவும் செஷன்ல இல்லை அப்படின்னா பிரசிடென்ட் வந்து இந்த ஆர்டினன்ஸை பிறப்பிக்கலாம், அவசர சட்டத்தை இயற்றலாம். ஸோ கரெக்ட். 4th ஒன்று ரைட்டு. ஸோ டி வந்து ரைட்டு, 3 வந்து இயற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க, ராங்கு. அதுக்கு அடுத்து செகண்ட் ஒன் வந்து அமரலாம் சொல்லியிருக்காங்க, அப்படி அமர முடியாது, ராங். 3 ராங்கு, பி ராங்கு, ஃபர்ஸ்ட் ஒன்று கரெக்ட். தவறான கூட தானே கேட்டிருக்காங்க. ஸோ பியும் சியும் தான் தவறானது. ஸோ ஆப்ஷன் பி அண்ட் சி, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். பி அண்ட் சி. நெக்ஸ்ட் அரேஞ்ச் இன் chronological ஆர்டர், கால வரிசையில்
அடிப்படையில் வரிசைப்படுத்துக. ஜனாதிபதிகளோட நேம் அவங்களுடைய பதவிக்காலம் பொறுத்து கால வரிசைப்படுத்துறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ கேஆர் நாராயணன், அப்துல் கலாம், சங்கர் தயாள் சர்மா, வெங்கட்ராமன், இவங்க 4 பேர் நேம் கொடுத்துருக்காங்க. இதுல வெங்கட்ராமன் வந்து 1987 வந்து பிரசிடென்ட் ஆயிருப்பாரு. சங்கர் தயாள் வந்து 1992, அப்புறமா நாராயணன் வந்து 1997, அப்துல் கலாம் வந்து 2002. ஸோ இப்போ ஆன்சர் என்னது? 4th, 3rd, அப்புறமா 1st, அதுக்கப்புறம் 2, 4 3 1 2. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு ஆன்சர், 4 3 1 2. அடுத்து இந்த பிரசிடென்ட் டாபிக்ல வந்து லாஸ்ட் கொஸ்டின் இதான். ஸோ இதை பார்த்தோன்னு முடிஞ்சிடும். Choose the false statement with respect to the qualification for the election of Indian president. ஸோ election of Indian president, அதாவது குடியரசுத் தலைவருடைய எலெக்ஷன் சம்பந்தமா உள்ள தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்திய குடிமகனா இருக்கணும், இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், அது கரெக்ட். 40 வயது பூர்த்தி அப்படின்னு கேட்டிருக்காங்க, இது ராங். 35 ஏஜ் வந்து பூர்த்தி அடைஞ்சா போதும். நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில இருக்கக்கூடாது, இதுவும் கரெக்ட். அவங்க வந்து ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், அதாவது லாபம் தரக்கூடிய எந்த ஒரு கவர்மெண்ட் பொறுப்புலையுமே பிரசிடென்ட் இருக்கக்கூடாது. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியினை பெற்றிருக்கணும், லோக்சபா மெம்பர் ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷனை பெற்றிருக்கணும். ஸோ 4th ஒன் வந்து ரைட்டு. ஸோ ராங் வந்து 40 ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொல்றது தான் ராங். ஸோ ஆப்ஷன் பி. ஸோ இதோட வந்து பிரசிடென்ட் டாபிக்ல உள்ள பிஒய்க்யூ வந்து இதோட ஃபினிஷ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் இல்லைன்னா வேற ஏதாவது டாபிக் கூட நம்ம பார்க்கலாம். வேற எதுவாவது உங்களுக்கு டாபிக் வேணுனாலும் அதை கமெண்ட் பண்ணுங்க, நம்ம ஃபியூச்சர்ல அதை அப்லோட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்போ பாலிட்டி கிளாஸஸ் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி June 15 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பாலிட்டி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவோம். கிளாஸஸ் வந்து லைவ் கிளாஸஸும் ப்ரொவைட் பண்ணுவோம், அது ரெக்கார்டட் கிளாஸஸும் உங்களுக்கு கொடுப்போம். ப்ளஸ் வந்து கிளாஸ் நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம், டெஸ்ட் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஃபீஸ் டீட்டெயிலாம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு, பே பண்ணுற டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குரூப் 1க்காக ஹோல் ஃபுல்லாகவே ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது June 15. அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ இதுடன் இந்த வீடியோ வந்து நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.